அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் ஈரோட்டிலேருந்து ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கார். காமிக்கிட்டுங்களா? எஸ், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் வந்து சில பல வேலைகளில் எழுதி கொடுத்துருக்குறாரு. அந்த வேலையில் நம்ம வந்து பண்ண போகிறோங்க. 2016 எடுத்து இன்றைக்கி வரைக்கும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிறாருங்க மொத்தமாகவே. அவருக்கு வந்து ரூஃப் பிளாக் பண்ணணும்னு ஆசைங்க. அதனால் வந்து இங்கேருந்து ரூஃப் பிளாக் பண்ணுறோம். சன் ஃபிலிம்மு, வின்சில் ஃபிலிம்மு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஏமின் லைட்டிங், டேஷ் எல்இடி, ஹெட்லைட்டு எல்இடி இதெல்லாமே வந்து பண்ண போகிறோம். சரி, இந்த வண்டி பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருவோம். ஃபைனாக வந்து டெஃப்லான் கோட்டிங் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. என்ன தான் வண்டி நிறுத்திட்டாலுமே அதுக்குன்னு ஒரு சில பேர் கிரேஸாக இருப்பீங்களாட்டு இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பேசிக் மாடலுங்க. அதனால் பேசிக் மாடல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் வரும் ஃப்ரண்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து வராது. இவர் அங்கே ஷோரூமில் போட்டிருக்கிறாரு. இந்த கிரில்லு வந்து ஆக்சுவலாக டாப் அண்ட் சில்வரில் வரும். ஆக்சுவலாக நம்ம கிரில்லு பேசிகிட்டு இருக்கோம். கிரில்லுமே ரூஃப் ரெயிலு நம்ம அதில் பேசிகிட்டு இருக்கிறோம். முடிஞ்சு அதையெல்லாம் மாட்டி கொடுத்துடலாங்க. பேக் ஸ்பாய்லர் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இருங்க, நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜினை பார்த்துடலாங்க. என்ன பானட் நல்ல வெயிட்டுங்க. சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 1500 சிசிங்க, 99 பிஹெச்பி, 205 Nm டார்க்கு, வேறு லெவலு. இங்கெல்லாம் சவுண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க உள்ளே எல்லாம். அதனால் கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ளே கம்மியாக கேட்குது. நல்ல வெயிட்டுங்க பானட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வீல் தான் வருங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து 15 இன்ச்சுங்க, 195 65 வாஞ்சு. உங்களுக்கு டாப் மாடல் தான் அலை வீல் வரும். சைடு மிரர் வித் இண்டிகேட்டர்ஸ் பிளாக்கு. உங்களுக்கு டோர் இதுவும் பிளாக் தான். ஆக்சுவலாக அந்த ஈகோ ஸ்போர்ட்டுங்கிற லெட்டர் அவர் ஒட்டிக்கிறாருங்க பின்னாடி. மேலே வந்து ஒரு ரயில் ஒன்று வந்து ரயில் நம்ம பண்ண போகிறோம். மேலே ஏரியல் வந்துடுதுங்க. 1.5 TDCA இன்ஜின். ஸ்டெப்னி பேக்கில் வச்சுருக்குறாங்க. ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்டுங்கிற பேட்ஜு வேறு எதுவுமே வராதுங்க. பார்க்கிங் சென்சர், ரிவர்ஸ் கேமரா, பேசிக் கேட்டி. கீழே பம்பரில் வேணால் அந்த ரிஃப்ளெக்டிங் லைட்ஸ் வந்துடுதுங்க. ஓகே, அடுத்தது நம்ம டெக்கனிக்கு பார்த்துருவோங்களா? இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைட் சைடில். 355 லிட்டர். ஓகே, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தானுங்க. நம்ம இந்த சீட்டை மடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த லாக் எடுத்துகிட்டு மடிச்சு விட்டோம்னா ஃபுல் ஸ்பேஸ். இது வந்து இதில் ப்ளஸ்ஸு ஸ்பேஸு இந்த வண்டியில். இந்த வண்டியினுடைய ஓவர் ஹைட்டு, வித்து, பிரெத்து எல்லாமே நான் அந்த பக்கம் போடுறேன், பார்த்துக்குங்க. டக்குன்னு பேக் சீட்டில் உட்காந்து பார்த்துருவோம். பேக் ஸ்பீட் ஓகேங்க. கொஞ்சம் கேப் இருக்குது, இன்னும் தான் நான் தள்ளி போட்டிருக்கிறேன். இருந்தாலும் 2 பேர் என் உடம்பு ஃப்ரீயாக கோரலாம். மீடியமாக 4 பேருக்கு வந்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பின்னாடி சாயறது தான் கொஞ்சம் அப்படியே நேராக வந்துருக்கிறேன். கொஞ்சம் நல்ல இப்படி சாயிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நேராக வந்துருக்கிற மாதிரி இருக்குது ஃபீலு. தை சப்போர்ட் நல்லா இருக்குதுங்க. வேறு என்ன பின்னாடி ஒன்றும் வரலைங்க. எல்லாமே விண்டோவே உங்களுக்கு நார்மல் விண்டோ தான் வந்துருக்குது. ஆக்சுவலாக பவர் விண்டோ பண்ண சொல்லியிருக்கிறாரு. நம்ம பண்ணிடுவோம். முன்னாடி ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் மிரர்ஸ் மட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு நார்மல் மீட்டர்ஸ். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோங்களா? நல்லா ஸ்டார்ட் ஆகிறது, நல்லா ஸ்மூத்தாக ஆகுதுங்க. எந்த வைப்ரேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. டீசல் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டீசலு, இந்த பக்கம் மீட்ரு, ஹார்பி மீட்டரும் கூட இல்லையாட்டு இருக்குது. சரி, ஓகே. நார்மல் பிளாஸ்டிக்ஸ் டேஷ்போர்டு. நம்ம இப்போ தான் ஆண்ட்ராய்டு பண்ண போகிறோம். பேசிக் மாடல் தானே. உங்களுக்கு லாக்கு, உங்களுக்கு அசாட் லைட்டு. சிஸ்டம் இங்கே வந்துடுதுங்க. சரி, ரேடியோ வச்சு ப்ளூடூத்து, பென்ட்ரைவோட சிஸ்டம் இங்கே வந்துடுது. கீழே வந்து நார்மல் ஏசி வந்துடுங்க. இங்கே வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். சின்ன ஸ்பேஸு, இங்கே ஸ்பேஸு, 2 கப் ஹோல்டர், பின்னாடி ஒரு பெரிய ஹோல்டர், ஹேண்ட் பிரேக், சார்ஜர், ஆக்ஸ் கேபிள் கொடுத்துட்றாங்க. க்ளோ பாக்ஸ், சின்ன க்ளோ பாக்ஸ். ஏர் பேக் கூட வராதுங்க. இங்கே பாருங்க, 2014 ஏர் பேக் கூட இல்லை. நார்மல் எல்லோ லைட்ஸு. இது கப் ஹோல்டர். மிரர்ஸ் வராது. இங்கே பாருங்கள், டியூட்டர் கொடுத்துட்றாங்க. செம சூப்பர். 2 பக்கமே
வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க, சிம்பிளாக இருக்குது வண்டி. சரி, நம்ம ட்ரையல் எடுக்கலாங்களா? நம்ம ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது, ஸ்மூத்து ஃபீல் எல்லாம் பார்ப்போங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் ஓட்டியே. நம்ம டிஎம்எஃப் தான் இன்றைக்கி ஓட்டி காமிக்கிறேன். ஓகே, பார்க்கலாங்க. ட்ரையல் எடுத்தாச்சுங்க. டிஎம்எஃப் 37,119 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. அவ்வளோதான் ஓடிக்குது பார்த்துக்குங்க. வண்டி ஓட்டமே இல்லைங்க. அவர் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட அத்தனை வருஷம், 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் வண்டி சும்மாவே நிற்கிது. இவ்வளோ தான் ஓட்டிக்கிறாரு வண்டி. ஆனால் ஏறணுன்னீங்க எனக்கு இன்னும் இந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து இப்படி குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா வண்டியும் இப்படி நம்ம கொஞ்சம் வேறு பல்காக இருக்கிறோங்களா, அதனால் வந்து பல்க் வண்டியெல்லாம் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் இந்த வண்டி வந்து எனக்கு லைட்டாக குறுகலாக தெரியுதுங்க. நம்ம இப்படி அடைஞ்சு கோந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா மேலே கோந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பானட்டு ஒரு அரைவாசி பானட்டு தெரியுது, என்னதான் சீட் ஆகிட்டு இருந்தாலுமே. அப்புறம் முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஓட்டிக்கணும்னு வச்சுக்கங்களேன். வண்டி வேறு நிறுத்திட்டாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது வண்டி. என்ன ஒரே குறைங்க, அலுமினியம் இன்ஜினு. அதனால் வந்து செட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க இன்ஜினு 3 லட்சம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தட்டின்னு ஒருக்கலாம் போட பொறுத்த வரைக்கும். ஆனால் செட்டு ஆகலைன்னா 70,000 கிலோமீட்டர் இன்ஜின் போன வண்டி இருக்குது, 1 லட்சம் கிலோமீட்டர் இன்ஜின் போன வண்டி இருக்குது. இன்னும் இந்த இன்ஜெக்டரில் நம்ம காஸ்ட்லிங்க. எதை இப்போல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறங்காட்டி ஓரளவுக்கு சில பேர் சர்வீஸ் பண்ணி போடுறாங்க இன்ஜெக்டர்லாங்க. ஒரு இன்ஜெக்டர் 16,000 ரூபாய்ங்க, 16,000 ஃபோர்டு கம்பெனிக்கு போகிறான். ஆனால் இடையில ஒரு வேலை பண்ணாங்க. நிறைய ஃபோர்டு வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆகுமே இன்ஜினே மாற்றி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருக்காப்பிள்ளைங்க, மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் ரிலேஷனுக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்தாங்க. நான் நிறைய பேர்த்துக்கு மாற்றி கொடுத்து பார்த்தேனுங்க இன்ஜினு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து 23 சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு 18-19 கன்ஃபார்மாக கிடைக்கும். லாங் போனீங்கன்னா 20 கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு 80 ஓட்டினீங்கன்னா. ஆனால் வண்டி வந்து லைட்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, லெஃப்ட் ரைட் வந்து லைட்டாக அந்த பாடி ரோல் ஓவர் கண்டிப்பாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100-120 ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்க. பிஸ்கட் எங்காச்சும் லெஃப்ட்டு ரைட்டு திருப்பினீங்க வண்டி, அப்புறம் நான் சொன்ன பாருங்க அந்த இது மாதிரி ஸ்கார்பியோ மாதிரி 4 சக்கரத்தையும் தூக்கி மேலே நின்றுருக்கு. கரப்பாம்பூச்சியாட்டம் மேலே நின்றுட்டு தலைகளாக கிடக்கு வண்டி. அதனால் கொஞ்சம் ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் பார்த்து ஓட்டுங்க. ஆனால் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்களாட்டு இருக்குதுங்க ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டுக்கு. வண்டி நல்லா ஸ்ட்ராங்கான டோர் கீர் எல்லாமே ஏறி சாத்தும் போது நல்லா டம்முன்னு சாத்துது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க. இப்போ நல்லா தார் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். தார் ரோட்டு கொஞ்சம் எப்பவுமே நல்லா தானுங்க இருக்குது எல்லா வண்டியும். கொஞ்சம் குண்டுக்குடி ரோடு இறக்குனா தானே தெரியும். இதுங்க இறங்கிடுவோம். வந்தாச்சு, இதில் இறக்குனா தான் தெரியும். ரைட் சைடு இண்டிகேட்டர்ஸ் இதில் இறக்குனா தான் தெரியும் பாருங்க. அப்படியே எங்கப்பா வீல் பேஸ் உங்களுக்கு கம்மினால என்னங்க கேட்டிங்கன்னா அப்படியே ஆமாம்மா இந்த போடுது அப்பா நல்லாவே ஆடுதுங்க. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஏர் செக் பண்ணணும். எப்பவுமே இந்த ஏர் மறந்துட்டு வந்துடுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நல்லா கிடுன்னு போயிடுதுங்க. இந்த கொஞ்சம் ஜோல்டிங் இருக்குது பாருங்க, குழி மேடுமா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஆட்டுதுங்க ஆளை போட்டு. இப்போ ஒரு ஆட்டை ஆட்டு பாருங்க. ஆமா, என்ன ஆட்டுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ரோல் ஓவர் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் இந்த விலைக்கு அப்புறம் என்ன கிடைக்குங்க, சொகுசு வேணும்னா அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லட்சங்கள் சேர்த்திக்க வேண்டியது தானுங்க. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் கிலோமீட்டருக்கு 1 ரூபா தானுங்க டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும். ஃபோர்டுங்கிறது இன்றைக்கி 1 ரூபா தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர்த்தோட மனசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டு வந்து ஸ்கோடா ரேஞ்சுக்கு செலவு வைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர்த்துடைய மனசில் பதிஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து ஃபோர்டு வந்து ஸ்கோடா அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேனுங்க. ஆமாம், என்னுடைய சொந்த கருத்தில் சொல்கிறேன். ஃபோர்டு ஸ்கோடாவோட ஃபோர்டு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தானுங்க. ஆனால் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குங்க எப்பவுமே. ஃபோர்டு ஃபியஸ்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும், ஸ்மூத்னஸ் அட்டாசமாக இருக்குது. ஃபோர்டு நம்ம சிறப்பாக வச்சுருந்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஓடிச்சாது. 1.40 ஓடிச்சேன். 1.40 ஓடி இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்க. ஆனால் வண்டி 1.40 ஓடி இருந்தாலும் நல்லா இருந்தது. அவங்க இன்ஜெக்டர்லாம் மாற்றிருந்தாங்க.
ஆக்சுவலாக. அதனால் ஃபோர்டு நீங்கள் செகண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா இன்றைக்கெல்லாம் 4 ரூபாய்க்குலாம் ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் எக்கச்சக்கமான வண்டி வந்துருச்சுங்க. இன்றைக்கி 2015 அதெல்லாம் வாங்கினீங்கன்னா 15-16லாம் ஒரு 4-4.5. ஆனால் மைலேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ரேட்டுங்க, மைலேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு ரேட்டு. அப்புறம் டாப் மாடல், பேசிக் மாடல். அப்புறம் இந்த வண்டி பேசிக்காக போச்சுங்க. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக அவர் கொடுக்கலிங்க, வேலைக்காக கொடுத்துருக்குறாருங்க, சேல்ஸ் எல்லாம் இல்லைங்க. யாராச்சும் அப்புறம் சேல்ஸ்க்கு கேட்டு கமெண்ட் பண்ணிடுறாரு. அவரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாருங்க, நல்ல மனிதர் தான், நம்ம டிஎம்எஃப் தான். நான் உங்களுக்கு வேலைகள் சொன்னேன் பாருங்க, இந்த செட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அவங்கள பண்ணிவிட்டு டஃப்லான் கோட்டிங் போட்டுங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓவராலாக ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்டெடி வெஹிக்கிள்ங்க. நல்லா ஓட்டினீங்கன்னா ஒரு 80, 90, 100 கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா நல்ல ஸ்டெடி வெஹிக்கிள். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் குறுகிக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்னென்னாங்க, அந்த சீட்டோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. எல்லா வண்டியும் நம்ம அகலமான சீட்டில் உட்காந்து இது கரெக்டாக அகலமாக இருக்குது. பாருங்க, நான் முதுகு வந்து இந்த இடத்துல கரெக்டாக இதை இவ்வளோதான் இருக்குது. கரெக்டாக என் உடம்புங்காட்டி வெளியே இருக்குது, அந்த மாதிரி வெளியே இருக்குதுங்க. கரெக்டாக சீட்டு வெளியே வந்துட மாட்டிருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மியாக தெரியுதுங்க. அப்புறம் மற்றபடி நான் சொன்ன மாதிரி அந்த புதியெல்லாம் இருக்காங்க. அப்புறம் வீல் பேஸ் உங்களுக்கு கம்மி தானுங்க, அதனால் கண்டிப்பாக அந்த புதிய இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் செகண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டு. கண்டிப்பாக நான் வந்ததுன்னா வீடியோ போடுறேங்க. அப்புறம் நான் செகண்ட்ஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க யாராச்சும் கொடுத்தாங்களா மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ போடுறோங்க. அதனால் வந்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேனுங்க. கீரு, கிளச்சு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஸ்டேரிங்கில் சும்மா தண்ணியாட்டு இருக்குதுங்க, அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஓட்டுறதுக்கான. எனக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்சம் அகலமாக கொடுத்து நல்லா கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்கு. ஆடல் பாடலாக வந்துட்டு போயிருக்கலாம். ஃபோர்டு கம்பெனி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இனி எந்த அளவுக்கு அது சாத்தியம், எப்படி ஆகுதுன்னு தெரியலிங்க. பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக இருந்திருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு, கண்டிப்பாக. ஏன்னா ஃபோர்டு எண்டோர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல வண்டிங்க. கிட்டத்தட்ட 3.2 லிட்டர் இன்ஜின், 4 வீல் டிரைவ். அதேமாதிரி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டிருந்தேங்க. அது இப்போ பாருங்கள், அழகாக சும்மா அப்படி 80 போயிட்டுருக்குறேன், அசால்ட்டாக போகுதுங்க வண்டி. எப்படி போயிட்டுருக்கு பாருங்க, 80, 90 வந்துருச்சு, ஒன்றுமே தெரியலைங்க. அப்படியே போயிட்டுருக்கு தார் ரோடு, ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கங்களேன். பிரேக்கிங் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த தைரியம் இருக்குதுங்க. எப்பவுமே அந்த மேலேறி ஓட்டுற வண்டிகளுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் இருக்குது. அந்த தைரியம் வந்து இந்த ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டில் இருக்குது. கொஞ்சம் தைரியமாக ஓட்டலன்னு வச்சுக்கங்களேன். சரிங்க, நான் உங்களுக்கு வந்து அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன். போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் மாட்டினது, டஃப்லான் கோட்டிங் ஓட்டுறது, இதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே டிஎம்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் வந்து முடிஞ்சதுங்க எல்லா வேலையுமே. அடுத்தடுத்த வண்டிகள் என்னென்ன நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எஸ் ஒரு எக்ஸ்யூவி 700 வேறு டஃப்லான் கோட்டிங் ரெடியாக நின்றுட்டு இருக்குது. அடுத்தது வேறு இங்கே எம்ஓபி வண்டி வேறு நின்றுட்டுருக்குது. அவர் வண்டி வேறு இப்போ டெலிவரி, அந்த வண்டி இது டெலிவரி. அடுத்தது பார்க்குறீங்களா, வெறும் வாட்டர் வாஷ் பண்ணேன் ஒரே ஒரு இன்னோவா கிறிஸ்டா. எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த கலரு இங்கே பாருங்க, என்ன கலருங்க பா, இங்கிலீஷ்காரன் கலர், செம்மையாக இருக்குது கலர் பார்க்குறக்கு. வெறும் ஹோம் வாஷ் பண்ணது தானே. சரி இருங்க, நம்ம ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் பேசிட்டு நான் இங்கே இதை காமிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்க, இப்போ உங்களுக்கு ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் காமிக்கிட்டுங்களா? ஓகே, காமிக்கிறேன். காமிச்சோன்னே மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஃபோர்டு ஈகோஸ்போர்ட். எப்படி இருக்குதுங்க? ரூஃப் பாருங்க, பிளாக். அப்படியே முன்னாடி வந்து காமிச்சிட்டுங்களா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ஃபாக்லாம் பண்ணியிருக்குதுங்க. ஹெட்லைட் ஒயிட்டு, ஃபாக்லாம் ஒயிட்டு, எல்இடி மாற்றிருக்குது ரெண்டுமே, ஒன்லி எல்இடி. அடுத்தது ரூஃப் பிளாக். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்க, லுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தது
உள்ளுக்குள்ளே தான் மெயினான விஷயம். மெயினாக ஃப்ரண்ட் ஃபிலிம்மு விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் ரெண்டுமே பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே டேஷ் எல்இடி, மேட்டு சீட் கவர் போடலிங்க, ஸ்டியரிங் கிரிப் கவர் போட்டிருக்குதுங்க. ஸ்டியரிங் கிரிப் கவர், ஆண்ட்ராய்டு செட்டு, அவ்வளோதாங்க. இருங்க, ஐயோ உங்களுக்கு நம்ம எங்கே முக்கியமான மேட்டரை காமிக்கலை. ஆம்பியன் லைட்டிங் என்ன கலர் வச்சுருக்கு? மல்டி கலராக வச்சுருக்குது ஆம்பியன் லைட்டிங். சாதியை உள்ள போக மாட்டேங்குது. இதுதான், ஆமாம், மல்டி கலர் ஆம்பியன் லைட்டிங். எல்லா டோருக்கும் மாற்றி இருக்குதுங்க. எப்படி இருக்குதுங்க? ரொம்ப பிடிக்குங்களாம்மா ஆம்பியன் லைட்டிங். நம்ம டிஎம்எஃப் ஈரோடுக்காரரு ஆம்பியன் லைட்டிங். அவ்வளோதாங்க. சரி, வண்டி மட்டும் உங்களுக்கு ஒரே ரவுண்டு சுற்றி காமிச்சிட்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் அப்பா டஃப்லான் கோட்டிங் போட்டிருக்குதுங்க. ஷைனிங்க்கு காரணம் அதுதான். எப்படி இருக்குது டிஎம்எஃப்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி எப்படின்னு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணலைன்னா டென்ஷன் ஆகிக்காதீங்க, கோவப்படாதீங்க. நீங்கள் தான் கோவப்படணும், என் மேலே வேறு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணணுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி, ரியலி சாரிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க டிஎம்எஃப். நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.